இன்றைக்கி மஞ்சள் தள்ளா அறுத்துட்டு அப்படியே கால்நடையாகவே வீட்டுக்கு பயணத்தை தொடங்கியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான கீரை அறுவடை தான். எல்லா கீரையுமே சூப்பராக அறுவடைக்கு வந்துருச்சு. அறுவடைக்கு தேவையான வாழைநார் எடுத்துக்கலாங்க. இந்த மாலை நேர பொழுது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. புது புது பூச்செடிகள், பலாப்பழ அறுவடை, மட்டன் கிரேவி, கீரை அறுவடைன்னு என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க பயணத்தை தொடங்கிடலாம். ஒரு வழியாக ஒரே ஒரு சுண்டக்காய் செடியை காய்க்கு கொண்டு வந்தாச்சுங்க. இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக கண்ட இடமெல்லாம் சுண்டக்காவாக இருக்குங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வெட்டி விட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு செடி இருக்கிறதே ஆச்சரியமாக தெரியுது. அப்படியே சூப்பராக காய்க்கு வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த எம்டி ஸ்பேஸில் ஒரு சொரக்காய் செடியும் பொல்லங்காய் செடியும் சூப்பராக தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 விதைகள் போட்டு விட்டுருந்தேங்க. பரவாயில்ல, கோழி கொத்தாமல் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கோழிக்கு என்னெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமான டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குங்க. இந்த இடம்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாவக்காய் செடியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு செடி கூட முளைச்சி வரல. நம்மளே அப்பப்போ விதைகளை போட்டு விட்டுருணுங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்கள், அழகழகான பூச்செடிகளோடு வந்திருக்குங்க இன்றைக்கி. அப்படியே பார்டர் ஃபுல்லாக வச்சு விட்டுருலான்னு. இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தேங்க. அங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பூச்செடிகள்லாம் எப்படி இருக்குங்கிறது சொல்லவே தேவையில்லைங்க. அப்படி ஒரு அழகு. நம்ம ரோட் சைடில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி செடிகளுமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு செடி பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 செடி வாங்கியிருந்தாங்க. எல்லா பூக்களுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கிளைமேட்க்கு வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் தாங்க. இருந்தாலும் இந்த செடிகளை பார்க்கும்போது வாங்காமல் வர மனசே இல்லைங்க. ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்படி மண்ணே பாருங்களேன், பிளாக் சைடில் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் வாங்குற செடிகள்லாம் மெயினாக அந்த செம்மண்ணில் இருக்கும். இதில் லைட்டாக மொட்டும் இருக்குங்க. இந்த செடியில் நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த பெரிய பூவாக இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சாவே நல்லா தளைஞ்சு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செடி பாருங்கள், நல்லா இட்லி பூ மாதிரியே பூ பெருசாக வருங்க. பார்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2 செடி இருந்துச்சுங்க, நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இதெல்லாமே பூக்களோடய இருந்துச்சுங்க. நம்ம லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போகும்போது பார்த்திங்கன்னா அக்ரி எக்ஸ்போவில் வந்து இதே டைப்பில் வாங்கியிருந்தேன். அது கரெக்டாக வரலங்க. இதை கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துடணும். இது பாருங்களேன், அவ்வளோ அழகுங்க இந்த பூலாம். தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படியே எல்லாம் ஒரே வேரில் கலந்து இருந்துச்சுங்க. ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வச்சு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. ஆனால் பூச்செடி வைக்கிறோம் அப்படின்னாவே அது ஒரு தனி அழகு தாங்க. அப்படியே பார்டர் ஃபுல்லாக வச்சாச்சு ஒரு 5 செடியும். பார்க்கலாங்க எப்படி தளைஞ்சு வருதுன்னு. இன்றைக்கி தோப்புக்கும் தண்ணி கட்டியாச்சுங்க. வழியில் அப்படியே கருவேப்பிலையும் பறிச்சுக்கலாம். நானும் இந்த முள் சீத்தா பழுக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரே ஸ்டேஜில் அப்படியே இருக்குங்க. ஏன்னா முள் சீத்தா பொறுத்த வரைக்கும் மரத்துலேயே பழுத்து சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. விரைவில் பழுத்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முள் சீத்தா வந்து பெருசாக எதுவும் கொத்துறது இல்லைங்க. பலாப்பழத்தை பாருங்கள், தானாகவே பழுத்து கீழே விழுந்துருச்சுங்க. நானும் கடந்த 1 மாதமாகவே லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தேன். இன்றைக்கி பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலான்னு. கரெக்டாக நேற்று ஊருக்கு போயிருந்தோம். காற்றுல அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. நல்லா பழமாக செம்ம வாசனையாக இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பிளாக் ஆயிடுச்சுங்க. இதான் ஃபஸ்ட்டு பழம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கட் பண்ணி பார்த்துடலாம். பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கீரை அறுவடையும் பண்ணிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாக கேரட் போட்டிருந்தேங்க. அப்படியே அங்கங்கே 1-2 தாங்க முளைச்சி வந்திருக்கு. பயங்கர வெயில் தாக்கம். இது என்ன செடி அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அப்படியே கொத்து கொத்தாக எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம அவரை செடியுங்க அப்படியே நல்லா படர ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா காய்க்கும் வந்துருச்சுங்க. இந்த காயோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காம்பவுண்டை ஒட்டியே இருக்கனாலே என்னவோங்க, கிச்சன் வேஸ்ட் அத்தனையுமே அப்படியே அவரை செடிக்கு தாங்க வந்து சேரும். நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு தக்காளியும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். தக்காளி செடி ஒன்று இருந்தாலும் இப்படி தாங்க காய் பிடிக்கணும். அப்படியே ஒரே செடியில் கொத்து கொத்தாக அவ்வளோ காய் பிடிக்குது. ஒரு செடி பார்த்திங்கன்னா நல்லா ஆப்பிள் சைஸில் பெருசாக இருக்குங்க. அதே இந்த செடி பாருங்களேன், அப்படியே குட்டி குட்டி தக்காளியாக இருக்கும். நல்லா பழமாக பறித்து போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கள், சிறுகீரை தான். கவர்மெண்ட்லேருந்து சீட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதான் போட்டிருந்தாங்க. நல்லா முளைச்சி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லா கீரைகளுமே அறுவடைக்கு தயாராக இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை தாங்க. ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்லா முளைச்சி வந்திருக்கு.
வெந்தயக்கீரை அப்படியே அழகாக ஒரே மாதிரி முளைச்சி வந்திருக்குங்க. அது ஒரு சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புல்லுமே அந்த அளவுக்கு இல்லை, நமக்கு பிடுங்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா விளைஞ்சதுமே அறுவடை பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நாள் விட்டோம் அப்படின்னாலுமே இலைகள் முத்த ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். அடுத்து அப்படியே இந்த சைட் ஃபுல்லாக பாருங்கள், சிறுகீரை தாங்க. சிறுகீரை நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், சூப்பராக முளைச்சி வந்திருக்குன்னு. அதையும் பறித்து எடுத்துக்கலாங்க. சிறுகீரையும் அப்படி தாங்க, கொஞ்சம் இளங்கீரையாக பறித்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிஜமாவேங்க நம்ம சிறுகீரை போட்டு பாத்தி ஃபுல்லாக கீரை வந்து சூப்பராக முளைச்சி வந்தது இதாங்க ஃபஸ்ட் டைம். பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனாங்க இந்த கொத்தமல்லி கீரை வெந்தயக்கீரைலாம் பார்த்திங்கன்னா அப்படியே விதைகள் ஒரே மாதிரி முளைச்சி வருங்க. கீரையே ஒரே சைஸில் இருக்கும் அளவாக. ஆனால் செங்கீரை சிறுகீரைலாம் பாருங்களேன், ஒரு சைட் பார்த்தா நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க, இன்னொரு சைடு அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும். அதுவும் செகண்ட் பேட்ச் அப்படியே வளர்ந்து வருங்க. அப்படியே வெந்தயக்கீரையும் கட்டு கட்டி வச்சிடலாம். இங்கே கீரை வெளியில் கொடுக்குற அளவுக்கு நிறையாவே இருக்குங்க. 2-3 நாள் அறுவடை பண்ணி எடுத்துடணும். நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கீரையோட ஹெட் அப்படின்னாவே பச்சை தண்ணி கீரை தாங்க. விதைகளே போடாமல் அங்கங்கே எப்படியும் முளைச்சி வந்துடும். வெந்தயக்கீரை பாத்தியில் மட்டும் பாருங்கள், பரவாயில்லைங்க, புல்லுக்கு பதிலாக நிறைய கீரை முளைச்சிருக்கு. அதையும் பிடிங்க எடுத்துக்கலாங்க. பச்சை தண்ணி கீரையுமே ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய அந்த வெள்ளைப்பூச்சி விழுக ஆரம்பிச்சிருதுங்க. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் பிடிங்கிட்டோம் அப்படின்னா கீரையே பார்க்க சூப்பராக இருக்குது. எவ்வளோ கீரைகள் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி லிஸ்ட்லேயே இல்லாத பச்சை தண்ணி கீரையும் சூப்பராக ஒரு கட்டு பிடிங்க எடுத்தாச்சுங்க. அப்படியே பச்சை பசையன்னு சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம கீரை தோட்டத்துக்கே ஒரு கலர்ஃபுல் கிங்குனா அது பீட்ரூட் ரெட் கீரை தாங்க. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். அப்படியே அடர்த்தியாக நிறைய வந்திருக்கு. ஆனால் புல் மட்டும் பாருங்களேன். ஆனால் கீரை நல்லா கலராக இருக்கவும் புல் தனியாக தெரியுதுங்க. பிடிங்க எடுக்க ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ரெட் கீரையும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. சிறுகீரை இன்னொரு கட்டு பிடிங்க எடுத்துக்கலாங்க. இந்த சைடும் நல்லா வளர்ந்துருக்கு. சிறுகீரையும் அப்படி தாங்க, ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அறுவடை பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு 3 நாளாகவே கீரை அறுவடை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். கண்டினியூஸாக கீரையும் சமைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, எனக்கு வந்து வெளியில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 5-6 கட்டு கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வெளியில் கொடுக்குற கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு விதைகள் வாங்குறதுக்கு, அப்பப்போ வந்து இந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிகப்பு தண்ணி கீரையும் பாருங்கள், ஒரு சைட் ஃபுல்லாக அது இந்த பாரு மேலங்க நல்லா வளர்ந்துருக்கு. சிகப்பு தண்ணி கீரையும் சூப்பராக அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்மளோட ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கிறது கொத்தமல்லி கீரை மட்டும்தான். அதையும் பறித்து எடுத்துக்கலாங்க. ஆனால் கொத்தமல்லி கீரையில் தாங்க வேறு லெவலில் புல் இருக்குது. ஆனால் இந்த ஒரு சைடில் மட்டும் பாருங்கள், புல்லே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. நல்லா வளைஞ்சு வந்திருக்கு. பாத்தியோட பாதி பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நிழல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனாலேயே என்னவோ கீரை பாருங்கள் நல்லா கருகருன்னு சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி கீரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷேடில் இருக்குது அப்படின்னாவே நல்லா வளர்ந்து வந்துடுங்க. எக்ஸாம்பிளுக்கு பாக்குத்தோப்பு தான் சொல்லணும். எனக்கு அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கீரை, வெந்தயக்கீரை, பச்சை தண்ணி கீரை, சிறுகீரை, சிவப்பு தண்ணி கீரை, தக்காளி, அவரைக்கான்னு அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சுக்கு புதினாவை விட்டுட்டோம் பார்த்தீங்களா. அதுவுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. பறித்து எடுத்துக்கலாங்க. புதினா பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணுறதே இல்லைங்க. ஒரு 5-6 இடத்துல அங்கங்கே வச்சுருக்கேன். ஒரு இடத்துல எறும்பு வருது, பூச்சி தாக்கு இருக்குது அப்படின்னாலுமே இன்னொரு இடத்துல சூப்பராக வந்துடுது. நுரப்பீக்கங்காவுமே நிறைய விதைக்கி விட்டு வச்சுருந்தேங்க. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். காய் நல்லா காஞ்சிருக்கு. போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு காய் காய்ச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. இன்னும் பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சு நிறையா இருக்குது. பூவுமே வச்சுருக்குங்க.
நம்ம குட்டி தோட்டத்தில் இந்த கீரை மட்டும் லிஸ்ட்டில் இல்லைங்க. இன்னுமே பாலாக்கீரை, தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை, புளிச்சக்கீரை, மணத்தக்காளி கீரைன்னு அங்கங்கே முளைக்க ஸ்டார்ட் ஆகும். பாலாக்கீரை வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்போ தான் அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது. அதுவுமே அறுவடைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. நான் எப்பவும் சொல்கிறதாங்க, பெரிய லெவலில் தோட்டம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு கீரை வாங்குறதுக்கு நம்ம மார்க்கெட் போகவே தேவையில்ல. ஒரு 10 வகையான கீரையை நாமளே வளர்த்துக்கலாங்க. கீரையெல்லாம் அறுவடை பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹெட் ஆஃபீஸ் பக்கம் வந்தாச்சுங்க. இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா இட்லியும் மட்டன் கிரேவியும் தான். ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் சிக்கன் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தாங்க மண்பானையில் வந்து பண்ணியாச்சு. எனக்கு யூஸ்வலாகவே மட்டன் அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. அந்த ஸ்மெல்லே வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு. இப்போ தாங்க அப்படியே கொஞ்சம் நாளாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் மசாலாலாம் எதுவும் போடலங்க, சிக்கன் மாதிரியே தான். வரமிளகாய், சின்ன வெங்காயம் ரெடி ஆகட்டுங்க. இட்லியும் சைடில் ஊற்றிடலாம். மாவு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இட்லிக்கு கருப்புளுந்து தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு. டின்னர் வேலையும் இன்றைக்கி சூப்பராக நேரமாகவே முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி சூப்பராக இட்லியும் மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்னுமே கொஞ்சம் ட்ரையாகவும் வச்சுக்கலாங்க. நான் கொஞ்சம் தண்ணி குழம்பா இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேங்க. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இன்றைக்கி நான்வெஜ்னால டின்னருமே நேரமாக முடிச்சாச்சுங்க. என்ன தான் இந்த வேலைகளாக செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னாலுமே மைண்டு ஃபுல்லாக பலாப்பழம் தாங்க ஓடிட்டே இருந்தது. எப்படா கட் பண்ணுவோன்னு அதுக்கான டைம் வந்தாச்சுங்க. நீங்களும் கொஞ்சம் ஈகராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக்காக இருந்த பார்ட் மட்டும் அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்ல ஒரு ஸ்மெல். ஏன்னா மரத்துலேயே பழுத்து அப்படியே கீழே விழுந்திருக்கு. நல்லா கொல கொலன்னு இருக்குங்க. நான் கூட மேலே பிளாக்காக இருக்கவும் சொலைகள் பெருசாக இருக்காது அப்படின்னு தாங்க நினச்சேன். பழமும் பார்க்க குட்டியாக தான் இருந்தது. ஆனால் சொலைகள் நிறையாவே இருந்துச்சுங்க. எப்பவும் இருக்க மாதிரியே தாங்க. டேஸ்ட்டுமே அப்படி சக்கரை கட்டி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த பலாப்பழத்தை வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் தாங்க நிம்மதியாக இருந்துச்சு. இது நம்ம கீரை தோட்டத்தோட அடுத்த அப்டேட் தாங்க. அடுத்து ஒரு தண்ணி கிட்டதுமே பாருங்கள், கீரையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. சரி இன்றைக்கி வெளியிலையும் கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னுங்க. கீரையோட புல்லுமே பாருங்களேன் டக்கு டக்குன்னு ஹைட் ஆகிட்டே வருது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அறுவடை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணுங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் இதாங்க ஒரு பெரிய ட்ராபேக்கு. கீரை வளர்ந்துருச்சு அப்படின்னாவே முடிஞ்ச அளவுக்கு அறுவடை பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் முத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே வெளியிலையும் வாங்க மாட்டாங்க. அப்படியே புல்லோடு சேர்ந்தாங்க பிடுங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு கீரை கட்டு கட்டி அப்படியே வெளியில் கொடுத்துடலாம் அப்படின்னு. கொத்தமல்லியிலலாம் கொஞ்சம் நெஞ்ச புல் இல்லைங்க. ஸ்டார்டிங்லலாம் சுத்தமாக புல்லே இல்லாமல் பிடுங்க முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் வளர வளர பாருங்கள் அதுக்கு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் அப்படியே ஓவராலாக பார்த்தீங்கன்னா புல்லோடு அப்படியே கீரையை பிடிங்கிருதுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து கீரை கட்டு கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புல்லெல்லாம் சுத்தம் பண்ணிடுதுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கீரை பிடுங்கி கூடையில் வச்சு அப்படியே அம்மா வீட்டுக்கெலாம் கொடுத்து விட்டேன் அப்படின்னா அம்மா சுத்தம் பண்ணி கட்டு கட்டி கொடுத்துருவாங்க. இந்த டைம் பரவாயில்லைங்க. பாதியுமே கொஞ்சம் குட்டியாக தான் போட்டோம். அந்தளவுக்கு கீரையுமே சூப்பராக முளைச்சி வந்தது. வீட்டு யூஸ்க்கு போக வெளியிலையுமே ஓரளவுக்கு கொடுத்தாச்சுங்க. நம்ம இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு கீரையை கூட வேஸ்ட் பண்ண மனசு வராதுங்க. எந்த அளவுக்கு வெளியில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருவாங்க. பொறுமையாக உட்காந்து புல்லெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே கட்டுக்கட்டினா வேலையும் முடிஞ்சிருங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே புல்லுமே கொஞ்சம் வந்து அதிகமாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்னும் நிறைய கீரை இருக்குது. அப்படியே அது அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேங்க. பாய்.